விஜயநகர அரசாட்சியில். அந்த நாள் மிகவும் அமைதியான காலை. அரண்மனை தோட்டத்தில் பறவைகள் கீச்சென்று பாடின. மக்கள் சந்தையில் மகிழ்ச்சியாக வியாபாரம் செய்தனர். ஆனால் அரண்மனை வாசலில் திடீரென ஒரு பெண்ணின் அழுகை சத்தம் கேட்டது. ஐயோ, யாராவது உதவுங்கள்! காவலர்கள் உடனே அவளை உள்ளே அழைத்துச் சென்றனர். அவள் மிகவும் ஏழ்மையான கிராமத்து பெண். அவள் கைகளில் ஒரு சின்ன குழந்தை இருந்தது. குழந்தை பலவீனமாக அழுது கொண்டிருந்தது. அந்த பெண் ராஜாவை பார்த்து கண்ணீர் வடித்தாள். அரசே, என் குழந்தையை காப்பாற்றுங்கள்! ராஜா கிருஷ்ணதேவராயர் கவலையுடன் கேட்டார். என்ன நடந்தது அம்மா? அவள் நடுங்கும் குரலில் சொன்னாள். எங்கள் கிராமத்தில் ஒரு பணக்கார வியாபாரி இருக்கிறான். அவன் எல்லோரிடமும் உணவுப் பொருட்களை மறைத்து வைத்து மிக அதிக விலைக்கு விற்கிறான். ஏழை மக்கள் உணவு வாங்க முடியாமல் தவிக்கிறார்கள். என் குழந்தைக்கும் 2 நாட்களாக சரியாக உணவு கிடைக்கவில்லை. அந்த வார்த்தைகளை கேட்டதும் அரண்மனை முழுவதும் அமைதியாகியது. ராஜா கோபமடைந்தார். இப்படி கொடுமை செய்யும் மனிதன் யார்? பெண் பயத்துடன் சொன்னாள். அவரின் பெயர் சேதுபதி. அந்த பெயரை கேட்டதும் சில அமைச்சர்கள் மெதுவாக ஒருவரை ஒருவர் பார்த்தனர். ஏனெனில் சேதுபதி மிகவும் செல்வாக்குமிக்க வியாபாரி. அவன் பலருக்கும் லஞ்சம் கொடுத்து தப்பித்துக் கொண்டிருந்தான். ராஜா உடனே உத்தரவிட்டார். அவனை உடனே அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள். சில மணி நேரங்களில் பெரிய ஆடம்பர உடையுடன் சேதுபதி வந்தான். அவன் முகத்தில் பெருமை நிறைந்திருந்தது. அரசே, என்னை அழைத்தீர்களா? ராஜா கடுமையாக கேட்டார். நீ உணவுப் பொருட்களை மறைத்து வைத்து மக்களை ஏமாற்றுகிறாயா? சேதுபதி உடனே நடிக்க ஆரம்பித்தான். அரசே, நான் நல்ல மனிதன். ஏழைகளுக்கு உதவியே செய்கிறேன். என்னை பற்றி பொய் சொல்லுகிறார்கள். அமைச்சர்களில் சிலரும் அவனை ஆதரித்தனர். ஆம் அரசே, சேதுபதி மிகவும் மதிப்புள்ள வியாபாரி. ராஜா குழப்பமடைந்தார். அந்த நேரத்தில் அரண்மனைக்குள் மெதுவாக நடந்து வந்தார் தெனாலிராமன். அவர் அமைதியாக எல்லாவற்றையும் கவனித்தார். பின்னர் சிரித்தபடி கேட்டார். அரசே, இந்த விஷயத்தை நான் விசாரிக்கலாமா? ராஜா உடனே சம்மதித்தார். தெனாலி, உண்மையை கண்டுபிடி. தெனாலிராமன் அந்த ஏழை பெண்ணையும் குழந்தையையும் பார்த்தார். குழந்தை மிகவும் சோர்வாக இருந்தது. அதை பார்த்ததும் தெனாலியின் மனம் கனிந்தது. அவர் மெதுவாக குழந்தையின் தலையை தடவினார். கவலைப்படாதே குட்டியே, உனக்கு நீதி கிடைக்கும். பிறகு தெனாலி சேதுபதியை பார்த்து சிரித்தார். நீங்கள் உண்மையிலேயே நல்ல மனிதர் என்றால் நாளை காலை நகர மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்குவீர்களா? சேதுபதி உடனே சிரித்தான். நிச்சயமாக செய்வேன். ஆனால் அவன் மனதில் வேறு திட்டம் இருந்தது. ஒரு நாள் உணவு கொடுத்தால் என்ன ஆகும்? அதனால் என் பெயர் நல்லவனாகிவிடும். அடுத்த நாள் காலை நகர மைதானத்தில் பெரிய கூட்டம் கூடியது. சேதுபதி பெரிய பாத்திரங்களில் உணவு கொண்டு வந்தான். மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் தெனாலிராமன் அமைதியாக அனைத்தையும் கவனித்தார். திடீரென அவர் ஒரு சிறிய குழந்தையை அழைத்தார். அது அந்த ஏழை பெண்ணின் குழந்தை. குழந்தை பசியால் மெதுவாக அழுதது. தெனாலி உணவை எடுத்துக்கொண்டு குழந்தைக்கு கொடுக்க முயன்றார். ஆனால் குழந்தை உணவை சாப்பிடவில்லை. அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். தெனாலி அமைதியாக கேட்டார். இந்த உணவின் வாசனையை உணர்கிறீர்களா? மக்கள் கவனமாக பார்த்தனர். உணவில் விசித்திரமான வாசனை இருந்தது. தெனாலி சிரித்தார். இந்த அரிசி பழைய கெட்டுப்போன அரிசி. சேதுபதி நல்ல அரிசியை மறைத்து வைத்திருக்கிறான். கெட்டுப்போன உணவை ஏழைகளுக்கு கொடுக்கிறான். மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். ராஜா கோபத்துடன் எழுந்தார். இது உண்மையா? சேதுபதி பதறினான். இல்லை அரசே, இது பொய். ஆனால் தெனாலி ஏற்கனவே தயாராக இருந்தார். அவர் காவலர்களை பார்த்துச் சொன்னார். அவனுடைய கிடங்குகளை திறந்து பாருங்கள். காவலர்கள் உடனே ஓடிச் சென்றனர். சில நேரத்தில் அவர்கள் திரும்பி வந்தனர். அரசே, கிடங்குகளில் நல்ல அரிசி மலை போல குவிந்திருக்கிறது. ஆனால் வெளியே மக்களுக்கு கெட்ட உணவு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த செய்தியை கேட்டதும் மக்கள் கோபமடைந்தனர். ராஜா கடுமையாக கூறினார். சேதுபதி, பசியால் தவிக்கும் மக்களை ஏமாற்றியதற்காக உனக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். சேதுபதி நடுங்க ஆரம்பித்தான். அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் ராஜா உறுதியாக சொன்னார்.
கருணை இல்லாதவருக்கு கருணை கிடைக்காது. அவர் உத்தரவிட்டார், அவன் மறைத்து வைத்துள்ள அனைத்து உணவுப் பொருட்களையும் மக்களுக்கு இலவசமாக வழங்குங்கள். மக்கள் மகிழ்ச்சியுடன் கைகொட்டினர். அந்த ஏழை பெண் கண்ணீர் மல்க தெனாலிராமனை பார்த்தாள். ஐயா, என் குழந்தையை காப்பாற்றி விட்டீர்கள். தெனாலி மெதுவாக சிரித்தார். அவர் குழந்தையை தூக்கிக் கொண்டார். குழந்தை இப்போது சிரித்தது. அதை பார்த்த மக்கள் அனைவரும் மகிழ்ந்தனர். ராஜா பெருமையுடன் கூறினார், தெனாலி, நீ மீண்டும் நிரூபித்து விட்டாய். உண்மையான அறிவு என்பது புத்திசாலித்தனத்தில் மட்டுமில்லை, மற்றவர்களின் துயரத்தை உணர்வதிலும் உள்ளது. தெனாலிராமன் மரியாதையுடன் குனிந்தார். பின்னர் மெதுவாக சொன்னார், அரசே, ஒரு நாட்டின் உண்மையான செல்வம் தங்கமும் செல்வமும் அல்ல, அந்த நாட்டின் குழந்தைகளின் சிரிப்புதான். அந்த நாளுக்குப் பிறகு விஜயநகரத்தில் யாரும் பசியால் தவிக்கவில்லை. ராஜா புதிய சட்டங்களை கொண்டு வந்தார். ஏழை மக்களுக்கு இலவச உணவு கிடங்குகள் அமைக்கப்பட்டன. அந்த குட்டி குழந்தை அது ஆரோக்கியமாக வளர்ந்தது. ஒவ்வொரு முறையும் தெனாலிராமனை பார்த்தால் அது ஓடி வந்து சிரித்தபடி அவரை அணைத்துக் கொள்ளும். மக்கள் அனைவரும் அந்த காட்சியை பார்த்து மகிழ்ந்தனர். அவ்வாறு தெனாலிராமன் தனது அறிவால் மட்டுமல்ல, அன்பான இதயத்தாலும் மக்களின் மனதை வென்றார். அறிவு மனிதனை உயர்த்தும், ஆனால் கருணைதான் மனிதனை உண்மையில் மகத்தானவனாக்கும்.